சும்மா ஒரு ஹண்டிங் போகிறோம் பார்ப்போம். இங்கே ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போகலான்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ கார் டிரைவ் பண்ண முடியல, ஏன்னா ஒரு வழி. புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொல்லும். குட் மார்னிங். டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று இருந்த மிஸ்டோடு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கோம். ஸோ எங்களால் நேற்று வந்து ட்ரைவ் பண்ண முடியல, இன்றைக்கி மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கெங்கே போகிறோம் அந்த இது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கையில் வச்சுருந்தீங்களே, என்ன எக்யூப்மெண்ட்ஸு? ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா ஒரு ஹண்டிங் போகிறோம் பார்ப்போம், எது குருவிரி மாட்டுதுன்னு. சரி வாங்க நம்ம போகலாம். இல்லை ஹண்டிங் பண்ண போயிட்டுருக்கோம். என்ன எதனா இருக்கா? ஒன்றுமே சவுண்டு இல்லை. ஏன்னா காலைல எழுந்துக்கும் போது நல்ல சவுண்டாக இருந்தது. இது ரோடு சரியில்லாத ஷேக் ஆகி தான் இருக்குது கை ரொம்ப. அது இல்லாமல் மிஸ்ட்டு குளிர் வர ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே. இதில் போய் ஃபால்ஸில் பார்க்கலாமா? ஃபால்ஸில் ட்ரை பண்ணலாம். சரி, எங்கே இங்கே ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு? இங்கே மேன்விஸ் வைடு மாதிரி போயிட்டுருக்க. இங்கே ஆள் இருக்காங்களா என்னென்னு தெரில. எங்கேயோ த்ரில்லிங்காக கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்க. சரி, அப்படியே இங்கே போகிறோம். பயமாகவே இருக்குது. என்ன பார்த்தாவா? இந்த பேரும் ஒரே கலரில் போட்டிருக்கோம். ஸோ ஹண்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே என்ன ஒன்றுமே சவுண்டு காணோம் எதுவுமே. ஸோ ஒரு வீடு இங்கே இருக்குது, ஆனால் பூட்டு போட்டிருக்கு வீடு. உள்ள நீ தான் போடணும், நானும் போக முடியும். ஆமாம், மாடி அது டேங்காக இருக்கும். அதுதானே, அது டேங்காக இருக்கும். சவுண்டு கேட்குது. மேலே மேலே பறந்து போகுது கிளி. ஆமாம், இங்கே உள்ள ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்குது. ஆனால் வாக் பண்ணும் போது எனக்கு யாருமே இல்லை, 2 பேர் வாக் பண்ணிகிட்ருக்கோம். இது சம்திங் ஏதோ டெம்பிள் மாரி வச்சுருக்காங்க இது இங்கெல்லாம். நாய் வேறு குலைக்க ஆரம்பிச்சிச்சு. நாயோட சவுண்டு ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் கேட்குற. ஃபுல்லாக இங்கே மிளகு, அந்த சாக்லேட் செய்வாங்களே, அது சம்திங் ஏதோ பேர் சொல்லுவாங்க, அதுதான் இங்கே ஃபுல்லாக வந்து அதிகமாக இருக்குது இங்கே. ஸோ டே 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சந்திரமோகன் அண்ட் முத்துக்குமார், மிஸ்டர் மகேஷ். ஸோ கிளியூர் பாஸ்ட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ. ஓகே, போகிற ரூட்டு வந்து எப்படி இருக்குது? ஆனால் நேற்று வந்து அதிகமான மிஸ்ட்டு வந்து இன்றைக்கி இல்லை, ஏன்னா இன்னைக்கு கிளியராக இருக்குது. நேற்று 10 மீட்டருக்கு மேலே கார் வந்து என்ன நடக்குது, கார் வந்து ரோட்டில் வந்து எதுவுமே போக முடியல, அப்படி இருந்தது, தெளிவாகவே இல்லை. கிளியூர் ஃபால்ஸ் போகன்னு நாங்கள் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம சென்னையில் இருக்க மாதிரி ஸோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிளைம்பிங்கு எல்லாம் நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. கிளைம்பிங் பண்ணுறது போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஒன் வே தான் ஜங்ஷன் இங்கே. ஏன்னா சில இடத்துல வந்து நம்மளால் வந்து கார் டிரைவ் பண்ண முடியல, ஏன்னா ஒரு வழினால அவங்களுக்கு வழி விடணும், இல்லை அவங்க நம்மளுக்கு வழி விடணும், அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வரவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, சரிங்களா? ஏன்னா டிரைவ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு. லொக்கேஷன் நல்லா இருக்கு. ஆனால் நேற்று இருந்த மிஸ்டோட இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்டே இல்லை. இன்றைக்கி வர நேற்று ஒரு 10 மீட்டருக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரில, ஆனால் பட் இன்றைக்கி கிளியராகவே இருக்குது. கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு இங்கே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போதான் கடைலாம் நிறைய பார்க்குறோம். ஏன்னா பைக் பார்க்கிங் ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கிளியூர் ஃபால்ஸு. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் வரும்போது, ட்ரைவ் பண்ணும் போது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. எப்படி போனால் ரைட்டா வந்து நான் நிற்கிறான்ல பசங்களா, இங்கே இதோ நிற்கிறான் லெஃப்டில். நான் ரைட்டில் போகணும், பார்க்கிங் போகணும், ரைட்டில் போகணும். வந்துட்டோம்ல, வந்தீங்கல்ல டோக்கன் 2 போட்டுருக்கீங்க, பணமாக்கிறேன். முத்துக்குமார் எங்கே போகிறீங்க? ஒரு ஸ்டால் பண்ணலான்னு. ஸ்டாலா? எங்கே? டீம் மட்டும் உட்காந்துட்டாங்கடா. எப்படி இந்த ட்ராவலு எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்து, அட்வென்ச்சராக தான் இருக்குது. லெக்கின்ஸு உங்களுக்கு
இப்போ தான் ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ட்ராவல் எப்படி இருந்தது? ட்ராவல் நல்லா இருந்தா? ட்ராவல் நல்லா இருந்தா? தமிழ் தானே கேட்குறேன். சூப்பராக இருந்து ஸோ கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து அப்படியே பக்கத்தில் போகலாமே. ஆமாம், என் பையன் வச்சிருப்பான் பேம்பஸ், வேணா வாங்கிட்டு தரேன். ஏன் அந்த டீம் ரொம்ப பின்னாடி வராங்க? வயசான டீமா? நம்ம எங்கே பேக்ல வராங்க. முத்துமார், அந்த பேக்ல என்ன இருக்கு சொல்லவே இல்லை. இதெல்லாம் பிடிக்கும். பேக் எடுத்துட்டு போங்க. ஓகே ஆண்டோ. வா லக்ஷ்மி, நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண, தூங்கவே இல்லை. ட்ராவல் பண்ணாங்க, நல்லா சிறப்பாக இருந்தது. சரியான இடம், குழந்தைகள் பொழுதுபோக்கான இடம். விடுமுறை நாட்களில் குழந்தைகள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. அண்டோ கட் பண்ணிக்கோ. அண்டோ கிணத்துல இறங்குற மாதிரி போயிட்டு இருக்கு உள்ள. வா, இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது எப்பா. இங்கே பாரு, கிணத்துல இறங்குற மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும். பாதி பேர் டயர்ட் ஆகிட்டே நின்றுறாங்க. புரியல. பைசா 50 ரூபா வாங்கினாங்களா? இதான் கிணறு மாரி தான் இருக்குது பார்க்கறது பேர். ட்ரெயினில் விட மாட்டாங்களா? இதில் எங்கே இது? சார் ஆமாம் சார், ஓ, நடந்து போகிறது 50 ரூபா வாங்கினா. 1 கிலோமீட்டரா? இருக்க இருக்க கிணத்து தான் இறங்கணும் போல. இல்லையே பாட்டிலா? பாட்டில் சவுண்டு. அன்வான்ட் டாக் நினைக்கிறேன். இல்லைங்க, இது வந்து ஃபால்ஸுக்கு ஜிம் நாக்கு தள்ளுதுங்க. 50 ரூபா கொடுத்து எங்களை நடக்க விட்டாங்க. ரோப் ட்ரெயின் வச்சு ரெடி பேசினா பரவாயில்ல. நடக்காம மூச்சு வாங்காம நடந்துவாங்க போதும். நீ பேசவே தேவையில்ல. எது மக்களே சொல்கிறேன், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லா இடமே இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈரமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டெப்ஸும் நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காலை வச்சாதான். ஆமாம், அடி வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், அடி விழுந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து சவுண்டு கேட்குது. கிளியூர் பாஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இங்கே தண்ணி வந்து கம்மியாக தான் வருதுன்னு சொன்னாங்க. அதேமாரி தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்கு இங்கே ஃபால்ஸில். ரொம்ப தூரம் கிணத்துல இறங்கி வந்த மாரி இருந்தது ஃபுல்லாக. இங்கேருந்தான் தண்ணி வருது. ஸோ மேலேருந்து, ஆனால் ஆக்சுவலி இங்கே வந்து இங்கே எப்பவுமே தண்ணி அதிகமாக தான் வரும். இந்த டைமில் இங்கே சீசனில் மழை இல்லை போல். ஸோ தண்ணியும் வந்து கம்மியாக வந்துட்டுருக்கு இங்கே. பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து லேடிஸ் அண்டு எல்லாமே வந்து குளிக்கிறாங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பி. ஸோ பாறைலாம் கொஞ்சம் நல்லாவே வழுக்குது. ஸோ அதனால் எல்லாமே கேர்ஃபுல்லாக வந்து ஹேங்கிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ யாருன்னா வந்தீங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு வந்து ஹேங்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து தான் தண்ணி வருது. அந்த ஷாட் தான் உங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து கிளியூர் ஃபால்ஸ் வந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்து. ஏன்னா லேடிஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் வருது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வரும்போது ஒரு ஸ்டெப்ஸும் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணணும். வாக் பண்ணால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு ஸ்டெப்ஸு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 6வது 7வது ஸ்டெப்பு வந்து கீழே விழுவீங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். தண்ணியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாரி
கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது லேடிஸ்க்கு அந்த கிட்ஸுக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. நான் இந்த டைமில் சீசன் இல்லை, ஆஃப் சீசன் தான். ப்ரைவேட் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஒரு ப்ரைவேட் பிளேஸு ஃபால்ஸில் இருந்து. ஸோ அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறை இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்து பொறுமையாக இருக்கணும். டீமில் இருக்க 2 பெருசுங்க இறங்க போதுங்க. இப்போ முத்துக்குமார் வழியை டிஸ்கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நாங்களாம் எப்படி வர்றது? மகேஷா பார்த்து பொறுமையா. லக்ஷ்மி எங்க பார்த்து வா. நான் இப்போ ஊரில் இல்லை, ஏற்காடில் இருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குப்பா இங்கெல்லாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸோ எப்படி போனீங்க? அங்கே எப்படி போனீங்க? அவ்வளோ தூரம்? யோ வடை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அவங்க 2 பேர் ஏதோ செட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அவங்க. பார்த்து ரொம்ப இது வடை என்ன வடை பண்ணுகிற? ஓ வடை ஜாலியாக இருக்கா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துடுவான். போட்டா இருக்கான். இறங்கும் போது ஏதோ ஜோரில் இறங்கிட்டோம். ஆனால் ஏறும் போது தான் தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 10 ஸ்டெப்புக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து தான் ஏற வேண்டியது. ரொம்ப கொஞ்சம் எனர்ஜி வேணும். இந்த சைட் காமிமா, இந்த வியூ ஏதோ எவ்வளோ ஆழம் இருக்கு, இவ்வளோ பள்ளம் பாருங்க. ஆனால் தெரியும், இப்போ தெரியுது. தெரியும். ஓகே. வயசான பிரச்சனை ரொம்ப லேட் ஆகுது. வயசான பெருசுங்களாம் முடியலப்பா. ஏன்னா சின்ன பசங்களாம் முடியலப்பா. இவங்களால எப்படி முடியும்? இல்லை பாரு 10 ஸ்டெப்புக்கு வந்து ஃபைனலாக வந்து கார் பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். எப்படியோ ஒரு வழியா முடியல. மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுகரு, பிபி எந்த நோயும் இருக்காது. அனைவரும் வாருங்கள், ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். கரெக்டா?